வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.8% வளர்ச்சி பதிவாகும் என மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை மதிப்பிட்டுள்ளது. இது கடந்த 5 காலாண்டுகளின் மிக அதிக அளவாக இருக்கும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று டோக்கியோவில் ஜப்பான் பிரதமர் திரு ஷிகேரு இஷிபாவுடன் இணைந்து 15வது இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். அடுத்த 10 ஆண்டுகளில் 10 டிரில்லியன் yen ஜப்பானிய முதலீடுகளை இந்தியாவிற்கு பெற இரு நாடுகளும் இலக்கு நிர்ணயித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். மத்திய வேளாண் அமைச்சகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 17வது பயோஃபேக் இந்தியா கண்காட்சி புதுடெல்லியில் நாளை முதல் 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் இதில் கலந்து கொண்டு தங்களின் இயற்கை வேளாண் பொருட்களை காட்சிப்படுத்த உள்ளன. நிகழ்நிலை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு தேவையான எல்லா அனுமதிகளையும் ஒரே இடத்தில் வழங்க இந்தியா சினி ஹப் இணையதளத்தில் பிரத்யேகமான ஒற்றைச் சாளர வசதி உருவாக்கப்பட உள்ளது. நிகழ்நிலை நிகழ்ச்சிகளை பெருக்குவது பற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் முதலாவது கூட்டுப் பணிக்குழு கூட்டத்தில் இன்று இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் 10 உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளர் பதவிக்கான பதவி உயர்வு ஆணைகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சரின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்க ஒப்பந்த புள்ளி எதுவும் கோரப்படவில்லை என்றும் மின்துறையை அதானி குழுமம் வாங்கிவிட்டதாக கூறப்படுவது பொய்யான தகவல் என்றும் மாநில உள்துறை மற்றும் மின்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.